Hi, hello dear students, welcome to our 12th standard physics lesson 1 electrostatics. So அதுல இருக்க most important 5 marks question தான் today class நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின் படிக்காம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வந்து படிக்கவே முடியாது. ஓகேங்களா? எஸ், அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம டுடே கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன சார் கொஸ்டின்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at points on the axial line. Yes. So first of all என்ன சார் பண்ண போறோம் அப்படினு கேட்டினா டயகிராம் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? So electric dipole நம்ம டிரா பண்ணிப்போம். Electric dipole already we know that two equal and opposite charges. So அப்ப இந்த சார்ஜுக்கு minus q அப்படி வச்சுக்கலாம். இந்த சார்ஜ் plus q. ஓகேங்களா? Separated by a smallest distance. The distance எவ்வளவு distance இருக்கு? 2a, which means இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம o அப்படினு வெச்சோம்னா 2a, அதாவது a plus a. ஓகே, சோ minus q சார்ஜோட நேம் வந்து a அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம எடுத்துப்போம். plus q சார்ஜோட நேம் வந்து b. Fine. So this is electric dipole. So இந்த electric dipole axial lineல, ஓகேங்களா? Yes. So அப்போ axial line நமக்கு தெரியும் டெஃபினட்டா. சரிங்களா? horizontal line. So axial lineல ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்றோம். இந்த பாயிண்ட்க்கு நேம் கொடுக்கிறோம். என்ன சார் நேம் கொடுக்கிறோம்? C அப்படி நேம் கொடுத்துறோம். சோ அப்போ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். Now யாரால எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இந்த பிளஸ் q சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ பிளஸ் q சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து அவுட்வர்ட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால வந்து அவுட்வர்ட்ல போட்டுக்கலாம். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இதுக்கு வந்து நம்ம இன்வர்ட்ல போட்டுக்கலாம். ஓகே? எஸ். This is E plus vector. This is E minus vector. Now the distance between OC இருக்குல்ல, so அத நம்ம என்ன அப்படி வெச்சிக்க போறோம் அப்படினா அததான் வந்து R அப்படி வெச்சிக்க போறோம். ஓகேங்களா? எஸ். சோ அப்ப OC ஓட டிஸ்டன்ஸ் வந்து R அப்படி வெச்சிக்கணும். ஃபைன். இந்த plus q சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே, அப்ப BC. அப்ப BC ஓட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? AC minus q charge electric field. அப்ப AC ஓட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஈஸியா பண்ணிடலாமா? பாருங்க, OC ஓட டிஸ்டன்ஸ் R, அப்ப A ல இருந்து டிஸ்டன்ஸ் வேணும். இதோட டிஸ்டன்ஸ் A ன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? R A ல ஆட் பண்ணிக்கலாமா? சோ அப்போ AC ஓட டிஸ்டன்ஸ் R plus A. ஈஸிங்களா? now BC ஓட டிஸ்டன்ஸ் இது R, இது A. அப்ப R ல இருந்து A என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சோ அப்போ R minus A. That's all. So the electric dipole moment P vector இருக்குல்ல? Yes. So the P vector ஃபார்ம் ஆயிருக்கா? டெஃபினட்டா இருக்கு. P vector equal to 2aq p cap. 2 is nothing but distance, q is nothing but charge, P vector is nothing but unit vector. That's all. ஓகேங்களா? இந்த டயகிராம் ஒரு பிரச்சனை இல்ல, வெரி ஈஸி தானே? ஃபைன். சோ இந்த டயகிராம் நம்ம அப்படியே சைடுல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, டயகிராம் கிளியர் தானே? எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிடலாமா? எஸ், வாங்க. So the electric field எங்க? at a point C ல. யாரால? due to plus q charge. so இப்ப the plus q charge C க்கு உள்ள distance என்ன? BC. அதை இங்க போட்டுக்கலாமா? so along BC. yes. so அப்போ E plus vector ஓட எக்ஸ்பிரஷன் தான் ஃபார்ம் பண்ண போறோம். ஆல்ரெடி we know that the electric field expression என்ன எக்ஸ்பிரஷன் சார்? 1 by 4 pi q by r square r cap அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த எக்ஸ்பிரஷன்ல ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ். என்ன சேஞ்ச் பார்க்கலாம்? 1 by 4 கான்ஸ்டன்ட் வேல்யூ நோ சேஞ்ச். 1 by 4 கேப்ஸ்லனா q என்ன? q இங்க plus q by r square. what is r? distance. இங்க என்ன டிஸ்டன்ஸ்? BC க்கு உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப BC க்கு உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? r minus a. சோ அதனால இங்க r minus a square போடலாமா? எஸ். r cap யூனிட் வெக்டர். இந்த இடத்துல வந்து யூனிட் வெக்டர் வந்து நம்ம p cap அப்படி வெச்சுக்கிறோம். இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் 1. இது கிளியர் தானே? இதுல நோட் எந்த டவுட் இல்ல? ஃபைன். அண்ட் தென் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிடலாமா? எஸ். சோ இத நான் காப்பி பண்ணி இங்க நான் வச்சுக்கிறேன். ஃபைன். அப்ப செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சார்? the electric field at a point C due to plus q charge இருந்துச்சா?
now இங்க என்ன yeah very good minus q charge ஓகேங்களா yes so அப்ப இங்க minus q charge அப்ப minus q charge இந்த பாயிண்ட் c distance என்ன ac ஓகேங்களா yes distance என்ன ac தானே பாருங்க distance ac so அப்ப இங்க என்ன போடலாம் along ac expression ஃபார்ம் பண்ணிடலாங்களா yes இது e plus வெக்டர்னா இது e minus வெக்டர் constant no change 1 by 4 pi epsilon naught plus q போட்டுருக்கீங்க நான் இங்க minus q yeah very good so minus q by distance இங்க ac குள்ள distance என்ன r plus a so அத இங்க போட்டுக்கலாமா yes so r plus a square unit vector definitely அதேதான் no change ஓகேங்களா yes இது வந்து என்ன this is expression 2 கிளியர்ங்களா இது நெக்ஸ்ட் போயிடலாமா the total electric field ஓகேங்களா யா பிளஸ் q சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் q சார்ஜ்ல கண்டுபிடிச்சாச்சு இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் so the total electric field so total electric field நம்ம எப்படி வெச்சு போறோம் சார் E total which is equal to E plus vector plus E minus vector இதுக்கு ஒரு half mark அதனால இத மிஸ் பண்ணாம போட்டுருங்க ஓகேங்களா yes so the total electric field E plus vector என்ன அது எந்த பேர்ல எழுதிக்கலாமா yes 1 by 4 pi epsilon naught q by r minus a square p cap okay plus E minus vector என்ன minus plus into minus ஆடு இந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாங்களா yes minus 1 by 4 pi epsilon naught q by இங்க என்ன r plus a square so r plus a whole square p cap கிளியர்ங்களா ஈஸி தானே ரொம்ப ஈஸி தானே now so இதுல காமனா இருக்க டேர்ம் மட்டும் நம்ம வெளிய எடுத்துடலாம் காமனா என்ன டேர்ம் இருக்கு பாருங்க q by 4 pi epsilon naught q by 4 pi epsilon naught p cap இதெல்லாம் காமனா இருக்கு இதை வெளிய எடுத்துடலாமா yes so q by 4 pi epsilon naught அப்ப ரிமைனிங் என்ன சார் இருக்கு இங்க 1 by r minus a square whole square minus 1 by r plus a whole square வெளிய என்ன காமனா இருக்கு p cap யூனிட் வெக்டர் இருந்ததால் லாஸ்டா வெச்சிரோம் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சோ இதுக்கு LCM எடுத்துடலாம் which means of cross multiplication பண்ணி எழுதலாங்களா yes சோ அப்ப என்ன வரும் q by 4 pi epsilon naught சோ அப்போ இந்த டேர்ம் இங்க வந்துருமா இந்த டேர்ம் இங்க போய்டுமா சோ இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணி கீழ எழுதிக்கலாம் சோ அப்ப இது இங்க வந்துரும் இப்போ எப்படி வரும் r plus a the whole square minus இது அங்க போய்டுமா r minus a whole square divided by r into r square minus into plus minus a into a square already square இருக்கிறதால whole square வந்துரும் சோ வெளிய p cap இருக்கு ஓகேங்களா எஸ் now நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் q by 4 pi epsilon naught see so இந்த term எப்படி இருக்கு பாருங்க a plus b whole square a minus b whole square ஃபார்மட்ல இருக்கு சோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இத எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாங்களா எஸ் a square a வந்து 6 b வந்து a ஓகே எஸ் சோ a square plus b square plus 2ab sorry 2ab ஓகேவா टू ए बी फाइन माइनस இங்க எழுதலாம் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab அதனால மைனஸ் 2ab ஓகே ஃபைன் டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வெளியே என்ன இருக்கு p கேப் இது அப்படியே வச்சுக்கலாம் ஃபைன் இந்த மைனஸ் டேர்ம் உள்ள எடுத்துட்டு போறோம் அதை நீங்க அடுத்த ஸ்டெப் போட்டுருங்க சாரி இதே ஸ்டெப்ல போட்டுருங்க சரிங்களா சோ அப்ப இந்த மைனஸ் டேர்ம் உள்ள எடுத்துனா சைன் மாறுமா சோ அப்ப இது மைனஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் இது பிளஸ் ஆகும் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டா எஸ் சோ அப்ப என்ன ஆயிடும் எல்லாமே சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும் எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் பிளஸ் ஆயிடும் இப்படி சேஞ்ச் ஆனது என்ன சார் ஆச்சு பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா எஸ் சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம் அது q by
4 pi epsilon naught 2RA 2RA 4RA. Okay, so 4RA divided by R square minus A square the whole square. வெளியே என்ன இருக்கு p கேப் இருக்கு. ஓகேவா? எஸ். நவ் பாருங்க r அப்படின்றது டிஸ்டன்ஸ் தான், a அப்படின்றது டிஸ்டன்ஸ் தான். which one is largest distance, longest distance? பாருங்க this is r, this is distance of a. அப்ப இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எது வந்து larger? டெஃபினட்டா r தான். so r is much greater than a. okay, so r is much greater than a. சோ அதனால என்ன சார் பண்ண போறோம்? a டேர்ம் a ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால a வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? q by 4 pi epsilon naught. சோ இத வந்து ஒரு பாக்ஸ் போடுவோம். ஓகேவா? எஸ். தென் 4RA இருக்குல்ல, இந்த 4 2 into 2 னு எழுதிக்கலாமா? 2 2s are 4 தானே. சரி, ஏன் சார் அப்படி எழுதுறீங்க? டெஃபினட்டா உங்களுக்கு புரியுது, சொல்றேன் கவனிங்க. சோ இப்போ இந்த 4 2 into 2RA அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே என்ன இருக்கு? இது a ஸ்கொயர். பாருங்க a ஸ்கொயர் என்ன பண்ணிரோம்? நம்ம நெக்லெக்ட் பண்ணிரோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? r ஸ்கொயர். எப்படி இருக்கு? ஆக்சுவலா r ஸ்கொயர் ஆல்ரெடி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அப்ப 2 2s are r பவர் 4 அப்படின்னு வந்துருமா? சோ அப்ப டினாமினேட்டர் என்ன வரும்? r பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். வெளியே என்ன இருக்கு? p கேப் இருக்கு. நவ் பாருங்க, சோ p வெக்டார் ஈக்குவல் டு நம்ம ஸ்டார்டிங்ல எழுதிருப்போம். பாருங்க electric dipole moment p vector equal to 2aq p cap. okay, yes, so p vector equal to 2aq p cap. so 2aq p cap இங்க இருக்கா பாருங்க, 2aq p cap. okay, yes, இதுல வந்து இந்த r க்கு ஒரு r அடிச்சிடலாம். அப்ப ரிமைனிங் r cube இருக்கும். so நம்மளோட ஃபைனல் ஆன்சர், so total electric field which is equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 1 constant 1 by 4 pi epsilon naught. இந்த 2 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? எஸ். so 2 இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? p வெக்டார் ஆயிடுச்சு. so 2p வெக்டார் divided by r cube அப்படின்னு நமக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் கிடைக்குது. this is the total electric field. ஓகேவா? எஸ். क्वेश्चन அதானே கொடுத்திருக்காங்க. So question என்ன கொடுத்திருக்காங்க? electric field due to an electric dipole at point on the axial line. So அப்ப total electric field வந்து நம்ம find out பண்ணியாச்சு. பாருங்க டெஃபினட்டா ஈஸியா புரியும். this is one of the most important 5 mark questions. so இந்த question எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்றீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.